வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு முழுக்க, இன்னும் சொல்ல போனால் இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது நேற்று இரவிலிருந்து இரவு முழுக்கவே அவ்வளவு கூட்டம். பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணுறதுக்கு 25 லிட்டர் 50 லிட்டர் கிடைக்கிற கேனு, குண்டா, ஈவன் பானைகளை கூட எடுத்துகிட்டு போடக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். எந்த இடத்துல மோடி அரசு அல்லது இந்திய அரசு இதை தவற விட்டுச்சு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பேனிக்கில் இருக்கக்கூடிய மக்கள் இதை எப்படி கையாள வேண்டியிருக்கு, அவங்ககிட்ட இந்த நிலைமையை சீர்படுத்துவதற்கு அல்லது இந்த உரையாடலை யார் செய்யணும்னு பார்க்குறீங்க சார்? தட்டுப்பாடு என்பது இருக்கிறது யதார்த்தமான உண்மை. அரசாங்கத்தில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயப்பட வேணாம், பதட்டப்பட வேணாம், எல்லாம் நிலுவை இருக்குது, எங்களுக்கு 15 நாள் ஸ்டாக் இருக்குது. கோவா முதலமைச்சர் வந்து 15 நாள் ஸ்டாக் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சிலர் வந்து 20 நாள் ஸ்டாக் இருக்குன்றாங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இயற்கையாக போர்னால் ஏற்பட்ட தட்டுப்பாடு ஒன்று. ரெண்டாவது, செயற்கையாக மக்கள் பயந்து போய் கடையில் போய் கும்பல் கும்பலாக போய், நான் வண்டி நாளைக்கு ஓட்டுவேனா ஓட்ட மாட்டேன்னா எனக்கு தெரியாது, ஆனால் என் வண்டியை வந்து நான் டேங்க்கு ஃபுல்லாகிடும், நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது, அதனால் நான் பானையில் கூட வாங்கி வைப்பேன், பானை உடஞ்சி போவோம், இல்லை பாத்திரத்தில் பிடிச்சி வைப்பேன் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இப்போது இந்த சூழ்நிலையில் வந்து பெட்ரோலையே நம்பி வாழக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார், அவர் பெட்ரோல் போட்டு தான் ஆகணும். ஒரு கேப் ஓட்டுநர் இருப்பார், அவர் டீசல் போட்டு தான் ஆகணும். இப்போ இந்த பேனிக் சுச்சுவேஷனால் என்னென்னா, அவர்களை நம்ம இன்னும் ஒரு பிரச்சனைக்கு தள்ளி விட்டுரும். இப்போது ஒரு கேப் ஓட்டுநர் இருக்கிறாரு, அவர் போய் ஒரு பெட்ரோல் பங்க்கில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் காத்து கிடக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட அந்த வருமானம் போச்சு. அந்த நேரத்துலேயே அவர் பாதி டயர்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் அவர் பெட்ரோலை போட்டு டீசலை போட்டு வந்த கஸ்டமர் போயிருப்பாங்க அந்த நேரத்தில். அப்போ அவ்வளோ தேய்மானங்கள் வருது. அப்போ மக்கள்கிட்ட அந்த ஒரு விழிப்புணர்வு, அந்த புரிதல் இன்னும் பத்தலை. இதுபோல் கிக் ஒர்க்கர்ஸ், இதுவெல்லாம் ஆமாம், அந்த உணவு டெலிவரி பண்ணுறவங்க, மற்றவங்க, பைக் டாக்ஸி, இவ்வளோ மற்றவர்கள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. அப்போது ஒரு சைடு வந்து போரால் வந்த பாதிப்பு, இன்னொரு சைடு அந்த பேனிக்னால் வரக்கூடிய பாதிப்பு இன்னும் அதிகம். நேற்றைக்கெல்லாம் ஒரு வதந்தி 250 ரூபாய் வரைக்கும் நாளைக்கு விடிஞ்சா பெட்ரோல் போயிருங்கிற அளவுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் வதந்திகள் பரவி இருக்குங்கிறாங்க. அது கிரியேட் பண்ண பேனிக்கும் சேர்ந்து அந்த ஃபோனை தலையை சுற்றி தூக்கி சூற விட்டால் பாதி பிரச்சனை சரியாகப்படும். பாதி பிரச்சனைக்கு காரணமே இந்த வாட்ஸ்அப் தான். அதில் அடிச்சு தள்ளி, அதாவது சிக்கல் இருக்குங்க, சிக்கல் இருக்குது அப்படின்னும்போது அந்த செலவுகளை கம்மி பண்ணுறதுக்கு மாற்றி யோசனை அப்படின்ற அந்த சிந்தனை வர்றதில்ல. நான் போய் முதல்ல நல்லா நிறைய புருஷன் வந்து வீட்டில் வச்சிடணும், அப்படி தான் அந்த பேனிக் இருக்குது. இப்போ இதை வந்து அரசு வந்து இதற்கு வந்து ஒரு பிளான் பி ஒன்று வச்சுருக்கணும். மேபி ஒரு வாரம் கழிச்சு 5 ரூபா 10 ரூபா பெட்ரோல் விலை குறைக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. ஆனால் இப்போ விட முடியாது, நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அதில் அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டு, இல்லை இது பிரச்சனையே கிடையாதுங்க, தேவையில்லாமல் பேனிக்கில் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஒரு ஆளுக்கு 3 லிட்டரு தான். இப்போ ஒரு ஆளுக்கு 3 லிட்டருன்னு தான் சொன்னீங்கன்னா யாரும் போய் டேங்க்கு ஃபுல் பண்ண மாட்டாங்க. வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேனில் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தால் கேட்க முடியாது. இன்னைக்கு வேறு வழி இல்லை, அந்த க்ரௌடினுடைய இதை பார்த்து வேறு வழி இல்லாமல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இன்னொன்று, அந்த பொதுமக்களோட அந்த டிசிப்ளினுமே வந்து நம்மளாம் வந்து இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாட்டோன்னு. அங்கே சண்டை போடுறாங்க, ஒருத்தர் தள்ளிக்கிறாங்க, ஒரு லைனில் நிற்கணுன்றது கிடையாது. ஒருத்தர் நின்றுட்டே இருக்கும்போது அப்படியே ஃபோன் பேசினே தெரியாத மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் காணொலியில் பார்க்குறோம். அதெல்லாம் வந்து இருக்குது. பட் அரசு வந்து இதை கொஞ்சம் உடனே கையாளணும், இல்லைனா வந்து மாற்று வழி பண்ணோம். இங்கே என்னென்ன பிரச்சனை, இப்போ வேறு வெனிசுலாலேருந்து க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வரதுனால அது டைம் ஆகுன்றாங்க. இது ஒரு சைடு நடக்க, வெனிசுலாலேருந்து நம்ம எடுக்க முடியாது, அதை எடுத்துகிட்டு வந்து ட்ரம்ப் வச்சுருந்து அவர் கொடுத்தாதான். ஆமாம், அவர் வச்சு கிட்ட கொடுத்து அவர் சல்ஃபர் அதிகமாக இருக்க காரணத்தால் அங்கே தான் அதை சரி செய்து அந்த 2 வியாபாரிகள் பண்ணி தான் வரணும். இப்போ இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும் போதும் ஒரு சில தேசிய ஊடகங்கள் என்ன பெரிய டீல் தெரியுமா இது, ரிலையன்ஸ் அங்கே போயிடுச்சு, மோடி வந்து டீல் சைன், அமெரிக்காக்காரங்க நம்ம வேலை, நம்ம இந்திய கம்பெனி வேலை கொடுக்குது. அதுக்கப்புறம் இப்போ அந்த எனர்ஜி செக்டாரை நம்ம இந்தியாவும் கால் மேலே கால் பண்ணும். நீங்களாம் இந்தியாவில் தான் இருக்கிறீங்களா, சிலிண்டரோட லைனில் வந்துட்டு 1/2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தாங்க நேற்று. இன்றைக்கி பைக்கையும் காரையும் எடுத்துகிட்டு போயிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நின்றுட்டு. எது தலைமை செய்தியில் வரணும், எது பக்கத்தில் வரணும்னா இது வரணும். இந்த 2 வியாபாரிகளும் கொண்டாடிக்கினது, மிட்டாய் கொடுத்துக்கினது, கையெழுத்து போட்டதாக வரும். அப்போ ஊடகங்களுங்க சமீபமாக வந்து ஒரு அரசியல் கட்சினா அந்த கட்சி எதுவும் கேள்வியே கேட்கக்கூடாது, அவங்க எது செஞ்சாலும் நல்லனுக்கு தான். மாஸ்டர் ஸ்ட்ரோக். யாருக்கு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு? காலைல விடிஞ்சால் பெட்ரோல் டீசல் கிடைக்கல, அவங்கவுங்க சுற்றி போட்டுங்க, இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா?
இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா ஒரு வியூகம் இருக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, சரி இந்த போர் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்கூட்டியே கொஞ்சம் சப்ளை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கலாம்ல இந்தியா. பண்ணீங்களா? நீங்கள் ரஷ்யாட்ட கட் பண்ணதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக எங்கே ப்ரொக்யூர் பண்ணீங்கிற கேள்வி இருக்கா? கேள்வி போர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் அங்கே போய் இஸ்ரேலில் உரையாற்றிட்டு வந்தது மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு தானே பேசிக்கிட்டு இருந்தோம். அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணுமேங்கிற கேள்வி இருக்குது. இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராடுறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. இப்போ வரைக்கும் ரெஸ்பான்சிபிளான மினிஸ்டர் இது குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் கொடுக்கல, வெளியவும் கொடுக்கலங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்தில் சிக்கினதுனால பேசலை அப்படின்னு இவங்க பொலிட்டிக்கலி வைக்கிறாங்க. பிரதமர் இது குறித்து நாடாளுமன்றத்திலோ அல்லது பேசியிருந்தால் அதனுடைய வெயிட்டேஜ் வேறு. ஆனால் அவர் தமிழ்நாட்டில் பிரச்சார கூட்டத்தில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டுங்கிறது தான் நமக்கு எப்போவும், நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னுட்டு இங்கே பேசுகிறாருன்னா அவங்களுக்கான அந்த ப்ரையாரிட்டி அங்கே சிக்கலாகுதா? எலக்டோரல் இது கெயின்ஸ் தானா, பாலிசி சார்ந்து இல்லை கவர்னன்ஸ் சார்ந்து இல்லைன்னு ஒரு பார்வை வச்சா எப்படி பார்க்க? தெளிவான ஒரு கேள்வி நீங்கள் அந்த கடைசியில் கேட்டது. ஒன்று வந்து வாக்கு வங்கி, இன்னொன்று வந்து அரசாங்கத்தை சரியாக நடத்துறது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ரொம்ப பிரதானம் எதுனா வாக்கு வங்கி. இப்போ இதே ஒரு 4 பசுமாடை வந்து ஒரு 2 இஸ்லாமியர்கள் வந்து கடத்தி போயிட்டாங்க, கறிக்காக அதை வெட்டிட்டாங்க அப்படின்னா இந்த நேரம் பெரிய பஞ்சாயத்து ஆக்கியிருப்பாங்க பிஜேபி. அவங்களே ஆட்சியில் இருந்தாலும் அதை பெரிய பஞ்சாயத்து ஆக்கியிருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட மொத்தமாக பெங்களூரில் பிரச்சனை, டெல்லியில் பிரச்சனை, உத்தரப்பிரதேசில் பிரச்சனை, பாம்பேயில் ஆயிடுச்சு, சென்னையில் பிரச்சனை, நாடு முழுவதும் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் அமைதியாக சாந்த சொருவியாக எதுவுமே நடக்காத மாதிரி செம்ம டீலு கையெழுத்து போட்டுக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த மோடில் தான் இருக்காங்க. அப்போது அந்த அரசினுடைய அந்த புரிதல் இருக்குது இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இவர் ஃபோன் எடுத்து ஆனால் ஒன்றா ட்ரம்ப் மை ஃப்ரெண்டுன்னு அப்படிலாம் இல்லை, ஃபோன் எடுத்து இப்போ இது பஞ்சாயத்து பெருசாகுது, என்னவோ அதை சீக்கிரமாக முடிச்சு விடுங்க அப்படின்ட்டுன்னு இந்தியா ஈரானோட தலைமைக்கிட்டேயோ இல்லை இந்த சைடு பேசி இது வந்து கொஞ்சம் வந்து நிறுத்துங்க, மனித உயிர் போதுன்னு பேசலாம் இல்லையா? அப்போ அதை பற்றின இதுக்கு யாருன்னா ஐடியா கொடுக்கணுமா? இப்போ என்ன ஆகும்னா உடனே இந்தியா தலையிடுது அப்படின்னும்போது உடனே துபாய் பார்க்கும், பஹ்ரைன், கத்தார் இல்லைங்க ஏதோ வராங்க ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ண என்னன்னு கேட்போம் அப்படின்னும்போது மேபி ஒரு உலக தலைவர்கள்லாம் கூடி உட்காந்து ஒரு வேளை இந்த பேசி கீசி ஒரு 2 நாளில் முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நல்லது இருக்கும். நமக்கு என்ன 4 நாள் சிலிண்டர் தட்டுப்பாடு, ஜனங்க கஷ்டப்படுது, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே இருப்போம். இதே ஒரு பெருமாள் கோயில் பிரச்சனை அப்படின்னா உண்டை கட்டின்னு அங்கேருந்து அப்படியே உருண்டே ஓடி வந்துடுவோம், எண்ணெயை மேலே ஊற்றின்னு பெறலுவோம், அரசியலாக்குவோம், அதை ஒரு பேசு பொருளாகும். சரி, இங்கே திமுக அவங்க இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இன்னும் வெளிப்படைத்தன்மையோ இல்லை ஒரு ஹை பவர் கமிட்டி போட்டு ஒரு மீட்டிங்கோ எதையோ பண்ணி என்னென்ன மாற்றங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த நேரம் ஒரு எஸ்ஓபி மாதிரி ஒன்று கொடுத்துரும். என்னென்னா 2 நாள் கழித்து இது எவ்வளோ தீவிரமாகவும் இது என்ன பிரச்சனை ஆகுன்றது நமக்கு தெரியல. பட் அரசாங்கத்துக்கு தெரியும். மத்திய அரசு கைவிடுது இல்லை மத்திய அரசு காப்பாற்றுது, அது ஒரு விமர்சனம் இருக்கட்டும். மாநில அரசும் வந்து இதில் கொஞ்சம் தலையிடணும். இதில் அரசியல் வந்து அதிகமாக பண்ணாமல் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசில் இப்போ என்ன நடக்குது பாருங்கள், தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். இப்போது இந்த நேரத்தில் வந்துங்க ஒரு மேசிவ் ஸ்கேலில் இண்டக்ஷன் ஸ்டவ் அப்ளை பண்ணி கூட அரசு வந்து கையகப்படுத்தி கொடுக்கலாம். 2 விஷயம் இருக்குது. ஒன்று லாங் டேர்ம் யூசேஜ், ஏன்னா இன்னும் 10 நாள் இருக்குது. 10 நாளில் ஆல்ரெடி இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருக்குன்றாங்க, ஆன்லைனில் விற்றுக்கிட்டு இருக்காங்க, போயிட்டு ஸ்டாக் அவுட் ஆகுது. இப்போ மேபி வேறு யாருன்னா மேனுஃபேக்சர் இருக்கிறாங்களா? இப்போ எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் இண்டக்ஷன் ஸ்டவ் தேவைப்படுது. இப்போ நகரங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா 2 விஷயம். ஒன்று, கரண்ட் நம்மக்கிட்ட இருக்குது, பிரச்சனை கிடையாது. 2வது அந்த க்ளீன் எனர்ஜி. உங்களுக்கு வந்து புவி வெப்பமடைகிறதல், மாசு இதாக வருது, நமக்கு வந்து அந்நிய செலவாணி காசு கொடுத்து தான் வாங்க போகிறோம். இப்போ இந்த பேரல் எண்ணெய் வந்து இமீடியட்டாக குறைய போகிறதில்ல. அடுத்து சோலார் பேனல், எங்கெங்கெல்லாம் சோலார் பேனல் போட்டு உங்களுக்கு இப்போ ஹீட்டு ஜெனரேட் பண்ணி எதனா பண்ண முடியுமா? மாற்று சிந்தனை இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை முடிகிற இடங்களில் கம்யூனிட்டி கிச்சன்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியோ, அதுவும் பட் அது எந்த அளவுக்கு ஃபீஸிபிளுங்கிறது தெரியல. அது கோவிட் டைமில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்த மாதிரி இதில் இருந்தாலும் ஒரு இடத்துல சமைச்சு எல்லாரும் கொடுக்குறது, இல்லை ரேஷனில் சிலிண்டர் இல்லை கேஸ். சார், அம்மா உணவகம் இருக்கா? நம்ம பழைய முறை என்ன, கஞ்சி. இப்போது உங்களுக்கு வந்து கோதுமையில் ஒரு கஞ்சோ, இல்லை கம்பில் ஒரு கஞ்சோ, இல்லை ராகியில் ஒரு கஞ்சோ, இந்த உணவு பழக்க வழக்கத்தையே அரசு வந்து இப்போ ஒரு வீடியோ கூட வெளியிடலாம்.
நீங்கள் வந்து ஒரு தோசையை சுட்டு அதுக்கு சட்னியை வச்சு அதுக்கு கார சட்னியை வச்சு இத்தை பண்ணி அத்தை பண்ணி நீங்கள் வந்து நிறைய போட்டு இது பண்ணுறதுக்கு இந்த கொஞ்சமாக சீக்கிரமாக குக் ஆகிட்டு அந்த மாதிரி. அதாவதுங்க இது என்னென்னா ஒரு அசாதாரண சூழ்நிலை இல்லை, வந்தால் என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்றதான் இருக்குது. நம்ம இந்த பேனிக்கில் ரெஸ்ட் பண்ணுறது தான் இருக்க தவிர்த்து இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோ இல்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்ன பிரச்சனை இல்லாமல் அமைதியாக என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அரசு யோசிக்கணும். ஒரு கிரைசிஸ் வரும் பொழுது நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து கூடுதல் ஒரு எட்ஜை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நிர்வாகத்தின் மூலமாக. கரெக்டாக இப்போது சரியாக சொன்னீங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு வந்து அரிசியோட விளைச்சல் கம்மியாகி போச்சு, ஏதோ ஒரு பெரிய நோய் தொற்று வந்துச்சு, நம்மளோட நெல் மெல்லியெல்லாம் நாசமாக போகுது, உற்பத்தி நமக்கு கிடைக்கல. இப்போது டெல்டாலேயும் அரிசி கிடைக்கல, எல்லாம் ஒரு திடீர்னு ஒரு அரிசி தட்டுப்பாடு வருது. அப்போது 6.5 கோடி பேர் இருக்கிற ஊர் இது தமிழ்நாடு. இப்போது இங்கே உணவுக்கு இந்த மாதிரி ஒரு பற்றாக்குறை வருதுன்னா என்ன பிளான் பி அப்படின்றத ஒரு பாலிசியாக யோசிக்கணும். திடீர்னு வந்து ஒரு 3 வருஷம் மழையே பெய்யல, தண்ணிக்கு பயங்கரமான தட்டுப்பாடு, அப்போ நம்ம அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பி வந்து இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை போட்டு வைக்கணும். அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது இங்கே இல்லை. அதுதான் இங்கே சிக்கல். பாலம் கட்டுறது, டெண்டர் விடுறது, கான்ட்ராக்டுக்காரங்களை எடுக்கிறது, தற்காலிகமாக வேலையில் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு தற்காலிகமாக எடுத்துக்க அதுக்கு ஒரு துட்டை வாங்கிக்கணும், அதுக்கப்புறமா அவங்களே பணி நிரந்தரம் பண்ணுறதுக்கு திருப்பி லஞ்சம் வாங்கிக்கணும், பணி நிரந்தரம் பண்ணோம். அப்புறம் கன்னியாகுமரியில் இருக்கிறவர் என்ன பண்ணோம், தூக்கி நாகப்பட்டினத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், நாகப்பட்டினத்தில் வேலை செய்கிற தூக்கி சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். கவுன்சிலிங்கிற பேரில் அவரை கூப்பிட்டு திருப்பி நாகப்பட்டினத்துக்கார என்ன பண்ணோம், நாகப்பட்டினத்துலேருந்து அந்த சைடு ஆப்போசிட் ஏரியாஸில் கோயம்புத்தூர் போறியான்னு கேட்கணும். ஆனால் அவருக்கு ஊர்லேயே இருக்கும், பக்கத்தில் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் வேகன்சி இருக்கும், அதை சொல்ல மாட்டோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு காசு. அப்போது 3 விதமாக கொள்ளையடிக்கிறது. முதல்ல வந்து வேலையை நிரப்புறது கிடையாது, அப்போது வேலைக்கு வந்து ஒரு டிமாண்ட் வந்தோன்னா டெம்பரரியாக ஆள் எடுக்கிறது இல்லை கான்ட்ராக்ட் கொடுக்குறது. ரெண்டாவது டெம்பரரியாக எடுத்ததில் பர்மனெண்ட் ஆக்கிறதுக்கு காசு வாங்குறது. பர்மனெண்ட்டாக ஆன உடனே அவருக்கு போஸ்டிங் உள்ளூரில் போடாமல் வேறு எங்கன்னா தூக்கி அடிக்கிறது. அப்போ கவுன்சிலிங் நடத்தி ட்ரான்ஸ்ஃபருக்கு அதுக்கு காசு வாங்குறது. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு கேட்டகிரி இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான கேட்டகிரி. இப்போது ஆர்டிஓ, தாசில்தார், இல்லை இந்த பசை உள்ள டிபார்ட்மெண்ட்டு, கமர்ஷியல் டேக்ஸ் அப்படின்னா எந்த ஊரில் நல்லா கல்லா கட்ட முடியுமோ அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு. சரி, அது எவ்வளோ நாள், நான் ஒரு பல லட்சங்கள் கொடுத்து வந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு 1 வருஷம் 2 வருஷம், அதுக்குள்ளே எவ்வளோ அள்ள முடியுமோ அள்ளிக்கங்க. இதெல்லாம் அவ்வளோ. அப்போது நீங்கள் கேட்டீங்க, அதாவது பாஜகவுக்கு இந்த புரிதல் இருக்கா? அரசாங்கம் நடத்துவது என்பது வேறு, வாக்கு வங்கி என்பது வேறு. இப்போ பேசினதெல்லாம் அரசாங்கம் நடத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள். ஆனால் வாக்கு வங்கின்னு வரும்போது பாஜக தீர்க்கமாக இருக்குது, திமுக தீர்க்கமாக இருக்குது, அண்ணா திமுகவும் தீர்க்கமாக இருக்குது, தாவேக்காவும் வாக்கு வங்கி இருக்குது, நம்ம இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அரசு எப்படி நடத்தணும், இல்லைன்னா அவங்களோட தேர்தல் அறிவிப்பு பாருங்கள், வாக்குறுதிகள் 6, அதாவது 6 சிலிண்டரு, ஒரு சிலிண்டருக்கு தலைமையில வச்சுக்கின்னு ஆடுறாராமா ஓடுறாராமான்னு அவங்கவுங்க கஷ்டப்படும். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 60 ரூபா ஏற்றப்பட்டிருக்கு, அதை கண்டிக்கல, இல்லை அதை ஒரு லைன் கூட பாஸ் பண்ணலை. நீங்கள் ஆட்சிக்கு வர வரைக்கும் அதை பொறுத்துக்கணுங்கிறதையாச்சும் சொல்ல வேண்டியதானே. அதாவதுங்க போர் நடந்துக்கிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி 3 சிலிண்டர்னு அறிவித்தப்போ போர் கிடையாது. இவர் அறிவிக்கும் போது இவர் பேசும்போது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது பேப்பரே படிக்கிறது இல்லை சார். அவர் ஈரான்னா ஏதோ சும்மா தம்மா தூண்டு நாடு, அதனால் என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சிக்கின்னு தான் இந்த மாதிரிலாம் அறிவிப்புட்ருக்காரு. இப்போ நடைமுறையில் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை. இவங்க 3 சொன்னாங்களா, நான் 6, அவங்க 2000 ரூபாய் சொன்னாங்களா, நான் 2500, இவங்க சிட்டியில் ஒண்டி ஃப்ரீ சொன்னால் நான் தமிழ்நாடு பூரா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சந்திரபாபு நாயுடு கொஞ்சம் சொல்லிக்கிறாரு, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கும். எல்லாத்தையும் எடுத்து எதையோ ஒன்று பண்ணி வச்சுருக்கிறார். ஒரு கிச்சடி அப்படிங்கிற மாதிரி அது போயிருக்கு. கிச்சடின்றது ஒரு அமைப்பான விஷயங்க. அதாவது எதுவும் இல்லைன்னும் போது இதில் கொஞ்சம் போட்டு அதை உணவு பரிமாறி சாப்பிட முடியும். இவர் பண்ணியிருக்கிறது அது கால கொடுமை. சப்ஜெக்டே இப்போது ஹிஸ்ட்ரி எக்ஸாம் தேர்வு எழுதணும். நீங்கள் இப்போ தேர்வு வரப்போகுது, நாம் போயிட்டு E=mc², அதுக்கப்புறமா வந்து மாலிகுலர் பயாலஜி, அதுக்கப்புறமா வந்து ஜாகிரஃபியில் கொஞ்சம், அதுக்கப்புறமா ஐன்ஸ்டீன் தேரி, அதுக்கப்புறமா கால்குலஸு, இன்டெக்ரல் கால்குலஸு, பித்தாகரஸ் தியரம் மேக்ஸில், இதெல்லாம் எழுதிட்டு கீழே உங்கள் விஜய் உயிர் என்ன வரவா அப்படின்னு நான் எழுதிட்டு வந்தேன்னா அந்த பேப்பரை திருத்துற வாத்தியார் என்னை கூப்பிட்டு பொலன்னு பொழப்பாங்களா பொழக்க மாட்டாங்க. இவரோட தேர்தல் வாக்குறுதி அதுதான். தேர்வு ஹிஸ்ட்ரி தேர்வு. ஆனால் இவர் போய் எழுதியிருக்கிறது என்ன, இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் என்ன எழுதி வச்சுக்கிறேன்னு தெரியல. அதான் கிச்சடின்றது எல்லாத்தையும் போட்டு செஞ்சு சாப்பிட்றலாம். இவர் சொல்லியிருக்கிறத இவரே ஆட்சிக்கு வந்தால் செய்ய முடியாது, அது அவருக்கு தெரியாது. ஏன் அது செய்ய முடியாதுன்றதையும் நான் சொல்கிறேன். 9 லட்சம் கோடிக்கு மேலே பணம் தேவைப்படும்.
அவர் சொல்லியிருக்கிறத செய்யணும்னா. இப்போ ஒரு சில அறிவிப்பு, இப்போ ஒரு சில விஷயத்தெல்லாம் பண்ணி கஜானா காலி. இப்போ கஜானாவில் எவ்வளோ மைனஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எப்படி கஜானா காலி? பொங்கலுக்கு இந்த வாட்டி தித்திப்பு பொங்கல், இந்த வாட்டி தான் நமக்கு வந்து பயங்கரமாக டெம்பரேச்சர் இருக்குது, கோடை, இந்த வாட்டி தான் வந்து முதியோர் மகளிர் எல்லாம் பாவமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அவங்களாம் ஹாங்காங் சிங்கப்பூரில் ஆடம்பரமாக வாழ்ந்துருந்தாங்க, இப்போ திடீர்னு பாவமாகிட்டாங்க தேர்தல் வர்றதுனால, அவங்களுக்கு காசு. இது எவ்வளோ மைனஸ் ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் லாஸ்ட்டு 6 மாதமா 8 மாதமாக டெண்டர் எடுத்தவங்களுக்கு யாராவது முன்பணம் வாங்கியாச்சு, பில்லு செட்டில்மெண்ட் ஆகலை. பேட்ச் ஒர்க் பண்ணதுக்குமே நிறைய இடத்துல பணம் போல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது உள்ள. இதனுடைய ஆக்சுவல் டேமேஜ் என்ன அப்படின்றது தெரியாது. அது வர்றவங்க ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை, மைனஸ்லேருந்து வரும். மைனஸ்லேருந்து 0 ஆகி 0லேருந்து 2500 ரூபா கொடுக்கணும். அதாவது அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளத்தை நிரந்தரம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும்னா இல்லை, ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதி கொடுக்க முடியல. ஆனால் இதெல்லாம் வரும். இது தெரிஞ்சு தான் விஜய் இதெல்லாம் அறிவிச்சாரா? இப்போ விஜய் கேட்கலாம், ஏன் பத்திரிகையாளருக்கு என்ன சிந்தனை சரியில்லையா? விஜய் சொல்லும்போது தான் இவர் விமர்சனம் பண்ணுறாரு. அதிமுக சொன்னப்போ விமர்சனம் பண்ணல, திமுக சொன்னப்போ விமர்சனம் பண்ணல, ஏன் என்ன வண்டி பண்ணுறாருன்னா அவங்க கொஞ்சமாக புழுகுனாங்க, நீங்கள் அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகுறாங்க. என் பார்வையில் எல்லாமே புழுகு முட்டியாக தான் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், கட்சி வாக்கு எங்கும்போது எல்லாரும் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஆட்சியை ஒழுக்கமாக நல்ல முறையில் நடத்தணும் போது பெரிய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ என்ன நிறைய பேர் இப்போ தானே வராரு, அதுக்குள்ளே விஜய் என்னாவ சரி வாங்க சொல்கிறது ஏக்கரா கணக்கிலையா சொல்கிறது? ரெகுலராக சொன்னாலும் ஏதாவது எக்ஸ்போஸ் ஆகிருவோமோ, நீங்கள் பேசுகிறதே எப்போனா தான் பேசுகிறீங்க. நான் திமுகவையும் எதிர்க்கிறேன், திமுகவும் எதிர்க்கிறது எனக்கு புரியுது சாமி. அந்த தேர்தல் வாக்குறுதியை செய்வேன், இந்த தேர்தல் வாக்குறுதியை செய்வேன்னா அவ்வளோ பயங்கரமான ஒரு பலசாலியா நீங்கள்? இல்லை இதுன்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எதனா 2 லட்சம் கோடி கொடுக்க போகிறாங்களா வருஷம் வருஷம்? எங்கேருந்து வரும்? இப்போவே வந்து ஒரு சைடு 2000 ரூபா கொடுக்குறாங்க, கிரெடிட் ஆனவுடனே 4000 ரூபா கட்டுங்க தண்ணி வரின்னு வருது, கரண்ட்டு பில்லு வருது. கரண்ட் பில் நிறைய இடத்துல வந்து பழைய மீட்டரில் ஓடுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரியா அது ரிவைஸ் ஆகலை, பழைய பில்லு அப்படியே வச்சு பண்ணணுன்ற மாதிரி வதந்தியா உண்மையாக தெரியல. சம்மந்தப்பட்ட துறையாவது எதனா சொல்லணுன்றதா கிடையாது. இன்னொன்று ஒரு உண்மையை சொல்கிறேன், கரண்ட்டு பில்லு இப்போ கட்டலைனா கூட ஃபீஸ் கேரியர் பிடுங்க மாட்டாங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ரொம்ப அன்பாக நல்லா பார்த்துக்குருவாங்க. அதனால் யாருன்னா அதாவது சொல்கிறத வச்சு நீங்கள் கரண்ட் பில் டைமுக்கு கட்டக்கூடாது, இல்லை பேனிக் ஆக வேணாம். ஓட் கவுண்டிங் வரைக்குமான்னு தெரியாது, பட் ஓட்டு போடுற அன்னைக்கு வரைக்கும் தொட மாட்டாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு தொட மாட்டாங்க. இப்போ நானா கேட்குறேன், இப்போ அனுப்புமேன் அந்த இபி அதிகாரியா, அதாவது காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுறது பியூஸ் கேரியரில் எடுத்துடுறது, கரண்ட்டு கட்டல, நேற்றே கட்டி ஆஃபீஸ் வந்திருக்கேன், நேற்றே கட்டினேன். அரசாங்கம் எனக்கு எதனா செய்கிறேன்னு சொன்னால் லேட்டாக சொல்லுதப்பா. 1000 ரூபா கொடுக்குறேன்னதை 2.5 வருஷம் கழிச்சானப்பா கொடுத்தாங்க. 2023 அண்ணா பிறந்தநாள் ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தது கொடுக்கல, 2வது பிறந்தநாள் வந்தது, அப்புறம் தான் யோசிச்சாங்க, 3வது தான் கொடுத்தீங்க. ஒவ்வொரு வாட்டியும் வெயில் வச்சு கொடுக்கல, ஒவ்வொரு வாட்டியும் பொங்கல் வச்சு கொடுக்கல. ஆனால் கரண்ட் பில் வண்டி கட்டலன்னா டொயின்னு வந்துடுறீங்க, பீஸ் கேரியரை பிடுங்க. ஆனால் அது எதுக்குன்னா மக்களுக்கு தெரியட்டும் இவரெல்லாம் யார் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். விஜயை பொறுத்தவரையிலும் தெரில, அவர் கரண்ட் எப்படி அணுகுவார்னு தெரியல, அவரோட புரிதல். ஏன்னா மின்சாரத்தை பற்றி அவர் எதுவுமே பேசலை. மின்சாரம் வந்து நமக்கு தன்னிறைவாக இருக்கா, இல்லை அதில் பற்றாக்குறை இருக்கா, அதில் என்ன ஊழல் நடக்குது, எவ்வளோ மெகாவாட் நமக்கு தேவை, நம்ம எந்த மாதிரியான மின்சாரமயமான ஒரு மாநிலமாக மாறப்போகிறோம், நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து நிலக்கரியை குறைச்சிக்கிட்டு நீர் ஆதாரத்தை பெருக்கி அது மூலமா மின்சாரமா, இல்லை சூரிய வெளியில் மின்சாரம் எடுக்க போகிறோமா, இல்லை வேறு எதனா க்ரீன் எனர்ஜியில் வேறு எதனா நம்ம ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், அவருக்கு அந்த தண்ணிக்குள்ளே போய் டூல் மாதிரி போய் ஆர்ஓவின்னு ஒரு டெக்னாலஜி எதுவும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. மேபி இதுக்கப்புறமா எதனா அதை பயன்படுத்தி எதனா நமக்கு எதனா நல்லது செய்வார், இல்லை சொல்லுவார். இருங்க, இப்போ தான் வாட்டர் டெக்னாலஜி, அடுத்தது நிலக்கரிங்கிறது வேறு ஜேனர். அடுத்த கூட்டம் போட வர வரைக்கும் காத்திருந்தோம்னா தெரியும் நினைக்கிறேன். பாப்பம் சார் ஒரு விரிவான ஒரு ஐடியா உங்கள் நேரத்துக்கு கொடுத்ததுக்கு நன்றி.